இவர்களுடைய நெப்போட்டிசம் இருக்குல்ல, அதாவது குடும்ப ஆட்சி அதை இவங்க சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சிக்கல. ஊழல், நம்ம ஊழல் பண்ணிட்டோம், தவறு பண்ணிட்டோம், நிறைய திருடிட்டோம், மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மனநிலை உங்களுக்கு இல்ல. இன்ஸ்டாகிராமையும் ஜென்சியையும் போய் குற்றம் சொல்லியிருந்தா எப்படி? அது ஜென்சி கிட்ஸை நீங்க உங்கள்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்க. அந்த கூட்டம் வந்து பெரிய சிறப்பா நடந்த மாதிரி ஒன்றும் தெரியல. இப்ப ஜென்சி கிட்ஸ் தான் இந்த புதிய விஜய் தலைமையிலான ஆட்சியை கொண்டு வந்தது அவங்க தான். அது நீங்க தெரிஞ்சுக்காம நீங்க எங்ககிட்ட ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது, அது ஒரு ஜென்சி, உண்மையான ஜென்சிகள் வந்து சிரிக்கிறாங்க அதை பார்த்து. கே.என். நேரு ரொம்ப நேர்மையா பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்பவே சொன்னாரு, அதாவது தேர்தலெல்லாம் தொடங்குவதற்கு 1 ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னாரு, அநேகமா நம்ம இந்த முறை வர்றது கஷ்டம், இப்ப நம்ம கூட இருக்கவங்கலாம் அப்ப இருப்பாங்களான்னு நம்மளுக்கு சந்தேகமா இருக்கும், நாம் ஜெயிக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவர் அப்போ சொன்னாரு. தாவேகா ஆரம்பிச்ச புதுசுலயே இப்போ சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அதற்கப்புறம் நேத்து சொல்லியிருக்கிறாரு, நம்ம வந்து நம்ம தப்பு கணக்கு போட்டோம், நம்மளோட எதிரி வந்து அதிமுகன்னு ஒர்க் பண்ணிட்டோம், நம்ம எதிரியை வந்து பார்க்காம விட்டுட்டோம், நம்ம தான் தப்புன்னு அவர் தான் கரெக்டா சரியா பேசுறாரு. அவரு கரெக்டா இருக்கு. அவர் சொல்றாருன்னா இப்ப மனசாட்சி படி பேசுறாரு. ஆமா, இப்போ ஜவாஹிருல்லா அவர்கள் கூட அந்த மாதிரி பேசியிருக்காரு தோழர். இப்போ எதுக்கு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு? இப்போ என்ன பேசினார்னா, திமுகவை வந்து குற்றம் சாட்டுறாரு. திமுக வந்து தேர்தலுக்கு முன்பாக விஜயுடைய ஆளுமையை அல்லது விஜயுடைய தாவேகா கட்சியினுடைய வலிமையை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, சரியாக கணிக்க தவறிட்டாங்க, அதனால தான் இந்த தோல்வி வந்திருக்கு. பக்ரீத்துக்கு முன்னிட்டு வந்த அந்த மாடுகள் பலியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அதை தொடர்ந்து தாவேகா மேல விமர்சனங்கள் வரும். இத்தனை ஆண்டு கால முஸ்லீம்களுடைய பண்பாட்டை ஒரு பண்டிகை கொண்டாடுறதை வந்து ஜி.ஆர். சாமிநாதன் உத்தரவு வந்து தடுத்துருச்சு. அது வந்து பாஜக தான் வந்து மறைமுகமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இப்படி ஒரு அரசியல் உருட்டுகளை உருட்டிட்டு இருக்காங்க. இது வந்து உண்மை இல்லை தோழர். அவரே சொல்லியிருக்காரு, இஸ்லாம்ல வந்து பசுமாட்டா தான் வெட்டணும்னு எங்கேயுமே சொல்லலன்னு சொல்லி. பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு எழுதக்கூடிய வழிகாட்டு அரசாங்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர் வழிகாட்டுதல்களில் வந்து இந்துக்கள் புனிதமாக கருதக்கூடிய பசுமாட்டை நாம் வந்து பலி கொடுக்க கூடாது, அவருடைய நம்பிக்கையை மதிக்க வேண்டும்னு அவர் எழுதுறார் தோழர். ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து கொடுக்குற எல்லா தீர்ப்புமே தப்பு அப்படிங்கிற திருப்பரங்குன்ற தீர்ப்பை கொடுத்த ஜி.ஆர். சுவாமிநாதன் இதே கொடுத்தாருன்னா அவ எப்படி முடிச்சு போடுறான் பாருங்க. முடிச்சு போட இதுதான் அரசியல். திருப்பரங்குன்ற தீர்ப்பை கொடுத்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக முஸ்லீமுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? அங்க தீபம் ஏற்றக்கூடாது முஸ்லீம் ஏதாவது சொன்னாங்களா? திமுக தானே சொல்லிச்சு. அந்த ஒற்றை காவல்துறை அதிகாரி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க அதை வளர விட்டாங்க, அப்படியே ஊற விடு, நம்ம ஊறிட்டே இருக்கட்டும், எலெக்ஷன்ல வந்து இது பண்ணலாம்னு 2 பேரும் திமுகவும் பாஜகவும் திட்டமிட்டு பண்ணாங்க. திமுகவும் தோத்துது, பாஜகவும் தோத்துது. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். திமுக ஜென்சி அதுக்கு ஒரு சிறப்பு கூட்டத்தெல்லாம் நடத்தியிருக்காங்க. ஒரே தாங்கள் வந்து ஜென்சிக்கள் வந்து எங்களுக்கும் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அதுலேயும் வந்து மூத்தவர்கள் தான் உட்கார்ந்துருந்தாங்க. ஜென்சி எதுலேயுமே நேர்மையாக திமுகவால் நடந்து கொள்ள முடியாது. இப்படி ஒரு மீட்டிங் இந்த நேரத்தில் ஆறுதல் படுத்துறதுக்கா இல்லை உண்மையிலே அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுதா? என்ன ஹவு டிஎம்கே இஸ் அப்ரோச்சிங் த போஸ்ட் எலக்ட்ரல் சிச்சுவேஷன்? அவங்க வந்து தன்னுடைய தோல்வியை ஒழுங்காக மறுசீராய்வு பண்ணுறாங்களா? உங்களுடைய கருத்து என்ன? தோல்வி பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு, அதை மறுசீராய்வு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற வழிமுறையில் ரொம்ப திணறாங்க. இப்போ வந்து டிஆர்பி ராஜா சொன்ன மாதிரி திமுகவை எந்த கொம்பனாலும் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். எந்த கொம்பனும் தோற்கடிக்க முடியாது, ஆனால் நீங்களே தோற்கடிச்சுக்கீங்க உங்களை, அதுதான் உண்மை. இப்போ வந்து ஸ்டாலினுடைய அறிக்கையெல்லாம் கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பழைய தமிழில் இல்லாமல் புது தமிழில் மாறி ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி அது மாதிரி எழுத ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு முயற்சியும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஜென்சி கிட்ஸை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறீங்க. அந்த கூட்டம் வந்து பெரிய சிறப்பாக நடந்த மாதிரி ஒன்றும் தெரியல. இப்போ ஜென்சி கிட்ஸ் தான் இந்த புதிய விஜய் தலைமையிலான ஆட்சியை கொண்டு வந்தது அவங்க தான். அது நீங்கள் தெரிஞ்சுக்காம நீங்கள் எங்ககிட்ட ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது, அது ஒரு ஜென்சி, உண்மையான ஜென்சிகள் வந்து சிரிக்கிறாங்க அதை பார்த்து. அந்த ஜென்சி கிட்ஸ் ஏதோ ஸ்லோகன்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க போல இருக்கு. அது நான் ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ. ஆனால் நான் பார்க்கும்போது அதில் ஒருத்தன் ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி
நிறைய ஸ்லோகன்ஸ் நிறைய அவங்கவுங்க வந்தவங்க எல்லாம் வந்து எழுதணும். ஆமா ஒரு பெரிய போர்டுல. ஆமா என்னன்னா அதுல ஒருத்தன் எழுதிட்டு அதுதான் உண்மையான ஜென்சி கிட்ஸ் வந்து அதை எழுதியிருக்காங்க. குளத்தூர்ல விஎஸ் பாபுவோடைய அந்த சிறுவர்கள் தானே அந்த இதை ஆரம்பிச்சு விட்டாங்க. ஆமா. சரி, என்னன்னா இவர்களுடைய நெப்போட்டிசம் இருக்குல்ல, அதாவது குடும்ப ஆட்சி அதை இவங்க சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சிக்கல. நம்ம ஊழல் பண்ணிட்டோம், தவறு பண்ணிட்டோம், நிறைய திருடிட்டோம், மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மனநிலை உங்களுக்கு இல்ல. இன்ஸ்டாகிராமையும் ஜென்சியையும் போய் குற்றம் சொல்லியிருந்தா எப்படி அது? ஆமா அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான பாதையை காட்டாத தோழர். கண்டிப்பா இவங்க வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை ஈடுபடுறாங்களே தவிர ஜென்சி கிட்ஸை அட்ராக்ட் பண்ண விரும்புறாங்க. இவங்க முதல்ல வந்து தாவேக்காவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. முதல்ல கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விசிலடிச்சாங்க குஞ்சுகள், இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க. அப்புறம் மீடியாக்கள் ஆட்களை வச்சு 10% தான் வாங்குவாங்க, 15% வாங்குவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே தவிடுபொடியான பிறகு இவர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. அதனால இந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க. கே நேரு ரொம்ப நேர்மையா பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்பவே சொன்னாரு, தேர்தல்லாம் தொடங்குவதற்கு 1 ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னாரு, அநேகமா நம்ம இந்த முறை வர்றது கஷ்டம், இப்ப நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் அப்ப இருப்பாங்களான்னு நம்மளுக்கு சந்தேகமா இருக்கும், நாம் ஜெயிக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவர் அப்போ சொன்னாரு. ஆரம்பிச்ச புதுசுலயே இப்போ சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதற்கப்புறம் நேத்து சொல்லியிருக்கிறாரு, நம்ம வந்து நம்ம தப்பு கணக்கு போட்டோம், நம்மளோட எதிரி வந்து அதிமுகன்னு ஒர்க் பண்ணிட்டோம், நம்ம எதிரியை வந்து பார்க்காம விட்டுட்டோம், நம்ம தான் தப்புன்னு அவர் தான் கரெக்டா சரியா பேசுறாரு. அவரு கரெக்டா இருக்கு. அவர் சொல்றாருன்னா இப்ப மனசாட்சி படி பேசுறாரு. ஆமா, இப்போ ஜவாஹிருல்லா அவர்கள் கூட அந்த மாதிரி பேசியிருக்காரு தோழர். ஓகே, இப்போ எதுக்கு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு? இப்போ எதுக்கு பேசுறாருங்கிறதே தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன பேசினாரு, அதுக்கப்புறம் இப்போ என்ன பேசினாருன்னா, ஐயுஎம்எல் வந்து அமைச்சரவையில் பங்கெடுத்த பிறகு இவர் ஒரு தீர்மானம் போடுறாரு கட்சியில. என்ன தீர்மானம்னா, இனிமேல் வந்து நமது கட்சி வந்து தனிச்சின்னதில் தான் போட்டியிடும் அப்படின்னு போடுறாரு. நம்ம நிகழ்ச்சியில பேசியிருக்கோம் தோழர். செப்டம்பர் 19 தான் வந்து தொடர்ந்து 6 ஆண்டுகள் அதாவது தேர்தலில் பங்கு பெறாத கட்சிகளை ஒரு 400க்கும் மேற்பட்ட கட்சிகளை வந்து தேர்தல் ஆணையம் நீக்கிருச்சு. அதுக்காக இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் வந்து தேர்தல் ஆணையம் என்ன செய்ததோ அது சரிதான்னு சொல்லிடுச்சு. நீங்க வந்து ரொம்ப டெப்தா பேசணும். ஸோ செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி ரத்தானது கட்சி பதிவு. தேர்தல் வந்து ஏப்ரல் 23 நடக்குது. நடுவில் 7 மாசம் இருக்கு. அப்பெல்லாம் வந்து இவர் தீர்மானம் போடலை. அதுக்கு பிறகு தேர்தல் நடந்து இப்ப திருப்பி இந்த தேர்தலையும் உதயசூரியன் சின்னத்துல நின்று போட்டியிடுறாரு அவரு. தேர்தல் நடந்து அதுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து புதிய அமைச்சரவையில் அமைந்த பிறகு இந்த மாதிரி ஒரு தீர்மானம், ஐயோ நம்மளும் வந்து நம்ம சின்னத்துல போட்டியிருந்தா அமைச்சரவையில் போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு டோக்கன் தான் அவர் பண்றாரு. அதோட மட்டும் நிக்கல. அடுத்து என்ன சொல்றாருன்னா, திமுகவை வந்து குற்றம் சாட்டுறாரு. திமுக வந்து தேர்தலுக்கு முன்பாக விஜயுடைய ஆளுமையை அல்லது விஜயுடைய தாவேகா கட்சியினுடைய வலிமையை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, சரியா கணிக்க தவறிட்டாங்க, அதனாலதான் இந்த தோல்வி வந்திருக்கு. விஜய் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வச்சாரு, அதுக்கு வந்து திமுக சார்பில் வந்து பதில் வைக்காம விட்டாங்க அப்படின்லாம் இப்ப சொல்றாரு. ஆனா இவரே தான் விஜயை பல இடங்கள்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அவங்க விசில் அடிச்சாங்க குஞ்சுகள், தியேட்டருக்குள்ளதான் அவங்க போய் படம் பார்க்கணுமே தவிர அரசியலுக்கு வர்றதுக்கு அவர்களுக்கு தகுதி இல்லை, அவர்கள் வர முடியாது அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப வந்து மாற்றம் நடந்த பிறகு விமர்சனங்களை வைக்கிறார் தோழர். இப்போ பக்ரீத்துக்கு முன்னிட்டு வந்த அந்த மாடுகள் பலியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. அதை தொடர்ந்து தாவேகா மேல விமர்சனங்கள் வருது. உண்மையில என்ன நடந்தது தோழர்? அது என்ன அதுல என்ன குளறுபடி, என்ன சந்தேகம் தோழர்? அதாவது பக்ரீத் முஸ்லீம்களுக்கு 2 பண்டிகை, ரம்ஜான் பண்டிகை, பக்ரீத் பண்டிகை. ரம்ஜான் வந்து நோன்பு இருந்து செய்யறது ரமலான் மாதத்துல. பக்ரீத் பண்டிகை என்பது இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு, அவர் வந்து ஆப்ரஹாம் பைபிள்ல, குரான்ல இப்ராஹிம், அவருடைய மகன் இஸ்மாயில வந்து அவருடைய விசுவாசத்தை பரிசோதனை பண்ணுவதற்காக பலியிட சொல்லி இறை கட்டளை வருகிறது. அவர் பலியிட போகும்போது, உங்களுடைய இறை விசுவாசத்தை நாம் வந்து புரிந்து கொண்டோம், நீங்க மகனை பலி கொடுக்க வேணாம், ஒரு ஆட்டை பலியிடுங்கள் என்று சொல்றாங்கன்றது. அந்த டைம் மெமோரியல், அந்த வரலாற்று காலத்திற்கு முன்பாக இருந்த ஒரு சம்பவத்தை இன்னும் வந்து இஸ்லாமியர்கள் நினைவு கூறுவதன் மூலமாக, அது ஒரு தியாகத்தை நிறைவு கூறுவதன் ஒரு சிம்பிளாகத்தான் வந்து இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதுல வந்து எல்லாரும் சொல்வது போல பல விஷயங்களை வந்து நம்ம அப்படியே காமனா ஏத்துக்க முடியாது. அதுல சில விஷயங்கள் இருக்கு. அதாவது எல்லாரும் வந்து பலி கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை தோழர். ஓகே, கடன் இல்லாதவர் தான் பலி கொடுக்கணும். அந்த கடன் இருக்கக்கூடாது. இப்ப உங்கள்ட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்கு,
நீங்க கடன் கையில ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, ஒரு ஆடு வந்து ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னா முதல்ல நீங்க கடனை தான் அடைக்கணும், போய் பலி எடுக்க கூடாது. அதுக்கு வந்து இது இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ஜியோகிராபிக்கல் அடிப்படையில தான் வந்து அந்த பலி கொடுக்கிறது நடக்கும். இப்போ வந்து அரபு நாடா இருந்தா ஒட்டகம் அவைலபிள், அங்க ஒட்டகத்தை பலி கொடுக்கலாம். நம்ம இங்க வந்து சென்னையில வந்து ஒட்டகத்தை வந்து பலி கொடுக்க முடியாது. அதே மாதிரி மாடு பலி கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. மாடுன்னு சொன்னாலும் மாடுல வந்து எருது தான், காளை மாடு தான், கவு பசு மாடை வந்து கிடையவே கிடையாது. ஆனா இப்ப ஏற்படுத்தப்படுற பிரச்சனைகள், இந்த ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்களுடைய தீர்ப்பு, இது எல்லாமே வச்சு ஒரு அரசியலா பண்ணிட்டு இருக்கிறாங்க தோழர். அதாவது இத்தனை ஆண்டு கால முஸ்லிம்களுடைய பண்பாட்டை ஒரு பண்டிகை கொண்டாடுறதை வந்து ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவு வந்து தடுத்துருச்சு. அது வந்து பாஜக தான் வந்து மறைமுகமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இப்படி ஒரு அரசியல் உருட்டுகளை உருட்டிட்டு இருக்காங்க. இது வந்து உண்மை இல்லை தோழர். உண்மை இல்லை. எது உண்மை? உண்மை எதுனா, ஜிஆர் சுவாமிநாதன் திடீர்னு ஒரு நாள் நைட்டு யோசிச்சுட்டு மறுநாள் வந்து தடையெல்லாம் போடல. ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை தான் வந்து அவர் வலிமைப்படுத்துறாரு. அது இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்யும் விதமாக தான் இருக்குது, எல்லாருக்கும் நன்மை செய்யும் விதமாக தான் இருக்குது. ஓகே, என்னன்னா நிறைய ஆக்ட் இருக்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டில். 1976 நினைக்கிறேன், அப்பவே வந்து ஒரு அரசாணை போடப்பட்டிருக்கு. அதுல கவ் அண்ட் காஃப், அது பலியிடுவதற்கு, அதாவது கறவை மாடு, பசுமாடு கன்றுக்குட்டி அதை தடை செய்யக்கூடாது, அதை வந்து பலி கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்கு. அதுக்கு பிறகு 82லயும் ஒரு ஜீவோ இருக்கு. அதுக்கு பிறகு தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் அதுவும் சொல்லுது. அதுக்கு அதே போல தமிழ்நாடு அனிமல் பிரிசர்வேஷன்ஸ் ஆக்ட் 1958 இதெல்லாம் சொல்லுது. இத்தனை அடிப்படையை வச்சு தான் வந்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்களே தவிர அதை அவங்க பேன் பண்ணல, ஸ்லாட்டர் ஹவுஸ்ல வச்சு பண்ணுறாங்க. எஸ், ஸ்லாட்டர் ஹவுஸ்ல வச்சு பண்ணணும்னு சொல்றாங்க. அது உண்மை தானே. அதாவது சட்டத்தின்படி தான் நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு. நீதிபதி தீர்ப்பு சொல்றது இஸ்லாத்துலயும் அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து கண்ணா பின்னான்னு வந்து ஒரு இடத்துல பொது இடத்துலயோ அல்லது என் வீடு இருக்கு, என் வீட்டுல நான் வந்து பலி கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆட்டை பலி கொடுக்கும் போது அதுல வெளிப்படுற கழிவுப் பொருட்கள், அந்த இடத்த தூய்மையா வைக்கிறது, இப்படி நிறைய வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு தோழர். குரான்லயே இருக்கு. ஓகே, நீங்க வந்து நீங்க இஷ்டத்துக்கு பண்ணிட முடியாது. அதாவது குரான் வந்து அனிமலை வந்து ஒரு பலி கொடுக்கறதுனா அது உணவுக்காக மட்டும்தான் கொடுக்கணும். உணவு இல்லாம நீ வந்து ஒரு மிருகத்தை துன்புறுத்துறதுக்காக நீங்க செய்யவே கூடாது. அது ஜீவகாருண்யம். நீங்க வந்து உணவுக்காக நீ செய்யலாம். அதுவும் அந்த பலி கொடுக்கும் போது இருக்கிற கத்தி இருக்கு இல்லையா, ஹலால் முறையில தான் செய்யணும்னு இருக்கு இல்லையா, அது பலி கொடுக்குற கத்தி இருக்கு இல்லையா, அது ரொம்ப கூர்மையா இருக்கணும். அதே மாதிரி கழுத்துல இருக்கிற உயிர் முடிச்சு இருக்கக்கூடிய இடத்த உடனே நம்ம வந்து ஸ்பீடா பண்ணி அதை முடிக்கணும். அதுக்கு துன்பம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி அந்த விலங்கை வந்து பலி கொடுக்கும் போது ஒரு 10 ஆடு அங்க நிக்குதுன்னு வச்சுங்க, அந்த 10 ஆடு பாக்குற மாதிரி இந்த ஆடை நீங்க பலி கொடுக்க கூடாது. ஓகே, அந்த ஆடுங்க வந்து ரொம்ப மிரளும், பயப்படும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வந்து பிடிக்கலன்னு வச்சுங்க, சிலர் மனிதர்கள் எல்லாராலையும் அதை இலகிய மனம் படுத்த மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க எதிர்க்க வச்சு நம்ம அதை செய்ய முடியாது. அந்த அடிப்படையிலாம் இஸ்லாம் சொல்ற விஷயத்தை தான் நம்ம வந்து இன்னைக்கு நீதிபதி சொல்லியிருக்கிற தோழர். சும்மா வந்து இது ஒரு அரசியல் ஆக்கணுங்கிறதுக்காக அவரே சொல்லியிருக்காரு. இஸ்லாம்ல வந்து பசுமாட்டா தான் வெட்டணும்னு எங்கேயுமே சொல்லலன்னு சொல்லியிருக்காரு. பசுமாடை வெட்டணும்னு ஒண்ணுமே இல்லை தோழர். இன்னொன்னு, பசுமாடை வந்து பலி கொடுக்கணும் அப்படிங்கிறது அரசமைப்பு சாசன சட்டம் இருக்கு இல்லையா, இந்திய அரசமைப்பு, அதுலயே ஆர்டிகல் 48ல விவசாயத்தினுடைய வளர்ச்சி, பால் உற்பத்தி, இது தொடர்பாக முன்னேற்றம், அது தொடர்பாக பேசப்படும் போது அதுல வந்து பசு கன்றுக்குட்டியை கொடுக்கக்கூடாது, ஸ்லாட்டர் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. சரி, அரசமைப்பு சட்டத்துல இருக்கா? அதுக்கு முன்னாடி இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த முகலாய மன்னர்கள் சுல்தான்கள்லாம் அப்படி பண்ணாங்களான்னா அதுவும் கிடையாது. பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு எழுதக்கூடிய வழிகாட்டு அரசாங்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர் வழிகாட்டுதல்கள்ல வந்து இந்துக்கள் புனிதமாக கருதக்கூடிய பசுமாட்டை நாம் வந்து பலி கொடுக்க கூடாது, அவருடைய நம்பிக்கையை மதிக்க வேண்டும்னு அவர் எழுதுறார் தோழர். ஓகே, அதெல்லாம் அங்க இருக்கு. சும்மா வந்து முஸ்லீம்கள் வந்து மாட்டை வந்து பண்ணிட்டாங்க கொடுக்குறாங்க. உண்மையில குரான்ல வந்து ஆபிரகாம், ஆமா, அவர் படும்போது ஆடை தானே பலியிட்டாங்க, ஆடை தான் பலியிட்டாரு. அப்ப இங்க வந்து மாடை பலியிடுவாங்களா? ஆடு அதிகமா ஆடு தான் பலியிடுவாங்க. ஓகே, தமிழ்நாட்டுல முஸ்லிம்கள் ஆடு தான் பலியிடுறாங்க. ஆடு யார் பலியிட முடியாதுன்னா, ஆடு எப்படி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஆடுன்னு வாங்கிடுவாங்களா? எப்படி, என்ன கணக்கு? அது வந்து அவங்க குடும்பத்துல எல்லாருக்குமான சேர்த்து ஒரு ஆடு வாங்குவாங்க, சிலர் 2 ஆடு கொடுப்பாங்க. அது அவங்களுடைய பொருளாதார வலிமையை பொறுத்து அவங்க கொடுத்துக்குவாங்க. அந்த ஆடு பலியிட்ட பிறகு அதனுடைய இறைச்சியை வந்து நண்பர்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், உறவினர்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஏழைகளுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அனாதைகளுக்கு எவ்வளவு கொடுக்கணும், எல்லாமே பங்கு இருக்கு. அது முறைப்படி செய்யணும். அது ஓகே, ஆடு அறுத்து எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்டு கிடையாது. அந்த முறைப்படி எல்லார் வீட்டுக்கும் அது போகும் தோழர். சோ தமிழ்நாட்டுல வந்து ஆடுதான் முக்கியமான பிராணியா இருக்குது, மாடு கிடையாது. மாடு எங்க வருதுன்னா
இப்போ வந்து இறைச்சியுடைய விலை ஏறி போகுது, கொஞ்சம் ஆடு வந்து விலை அதிகமா இருக்குன்னா நம்மளால கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அமைப்புகள் இருக்கு இல்லையா, ஜமாத் அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், இவங்கெல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்துருவாங்க. சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு அமௌண்ட் ஷேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த ஷேர்ல ஒரு மாடை வாங்கி அதை வந்து பலி கொடுத்து அந்த இறைச்சி எல்லாருக்கும் பங்கு வைக்கிறதுங்கிறது தான் நடக்குது. அது அமைப்புகள் மூலமா தான் நடக்குது. தனியாக சொந்தமாக ஆடு கொடுக்க முடியாதவர்கள் மட்டும்தான் அதை செய்யறாங்க. இன்னொன்னு, எல்லா இஸ்லாமியர்களும் மாட்டுக்கறியை விரும்பி உண்கிறார்களா என்றால் இல்லை. ஆட்டு இறைச்சியை உண்பதுதான் அவங்களுக்கு வந்து முக்கியம். மாட்டு இறைச்சி வந்து எல்லாரும் விரும்புறது கிடையாது தோழர். சோ வந்து ஜியோகிராஃபி அடிப்படையில இப்ப மக்காவுக்கு போறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க இல்லையா, ஹஜ்ஜு பெருநாள் தான் இந்த பக்ரீத். ஹஜ்ஜுக்கு போறவங்க அங்க ஆடு தான் தோழர் கொடுக்குறாங்க. ஹஜ்ஜிலேயே வந்து ஆடு தான் கொடுக்குறாங்க, மாடு வந்து அங்க அவைலபிள் கிடையாது. இன்னும் நிறைய இஸ்லாமிய நாடுகள்ல ஆடு தான் கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய இஸ்லாமிய நாடுகள்ல வந்து. ஆனா இப்போ வந்து அப்ப இது வந்து திட்டமிட்ட பரப்புதல் இருக்குங்களா? திட்டமிட்ட பரப்புதல். ஓகே. இவங்க என்ன தோழர் பண்ணுவாங்க, இப்போ வந்து பதவி ஏற்றிருக்கிற புதிய அரசு இது 1976, 1958 ஆக்ட், 82 ஆக்ட் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தா. தீர்ப்புனா அதை வந்து என்னன்னா ஒழுங்கா வந்து பராமரிக்கப்படுதான்னு பார்க்க சொல்றாரு. அதாவது ஸ்லாட்டர் ஹவுசஸ்ல தான் பண்ணணும். ஸ்லாட்டர் ஹவுசஸ் கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட் பை ஈவன் பை கவர்மெண்ட் ஆர் பை பிரைவேட். இஃப் த ஸ்லாட்டர் ஹவுசஸ் வந்து பிரைவேட்டா வந்து பண்ணணும்னா தே ஹேவ் டு அப்ளை ஃபார் த ப்ராப்பர் லைசன்ஸ். அதுக்கு நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்கு. அந்த 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 இப்போ நீங்க எவ்வளோ நானும் கூட பிரைவேட் ஸ்லாட்டர் ஹவுசஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அது மூலமா அவங்க வந்து இடத்த பார்ப்பாங்க. இப்போ ஒரு ஹோட்டல் லைசன்ஸ் வாங்கலையா, கரெக்ட், அதுல வந்து என்னென்ன பார்க்குறான், ஹைஜீனிக் விஷயங்கள் என்னென்ன பார்க்குறான், அதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு ஸ்லாட்டர் ஹவுசஸ் கொடுப்பாங்க. இப்போ பக்ரீத் பண்டிகைங்கிறது வருஷம் வந்துகிட்டே இருக்கு. வருஷம் வருது இல்லையா? இந்த வருஷம் ஏன் இதை பிரச்சனையாக்குறாங்க? போன 5 வருஷத்துல ஏன் பிரச்சனை பண்ணலன்னா அவங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணல, அப்படியே விட்டாங்க. அவங்க முந்தைய அரசு சட்டத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்றதுக்காக நம்மளும் அதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இருக்கான்னு. இன்னொன்னு, ஜிஆர் சுவாமிநாதன் வந்து கொடுக்குற எல்லா தீர்ப்புமே தப்பு அப்படிங்கிற திருப்பரங்குன்ற தீர்ப்பை கொடுத்த ஜிஆர் சுவாமிநாதன் இதே கொடுத்தாருன்னா அவ எப்படி முடிச்சு போடுறான் பாருங்க. முடிச்சு போடு, இதுதான் அரசியல். திருப்பரங்குன்ற தீர்ப்பை கொடுத்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? அங்க தீபம் ஏற்றக்கூடாது முஸ்லீம்கள் ஏதாவது சொன்னாங்களா? திமுக தானே சொல்லுச்சு. திமுக தான் ஆடை வந்து மேல கொண்டு போறதுக்கு தடை போட்டதும் திமுக தான். அந்த ஒற்றை காவல்துறை அதிகாரி அன்னைக்கு தூக்கியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க அதை வளர விட்டாங்க. அப்படியே ஊற விடு, நம்ம ஊறிட்டே இருக்கட்டும், எலெக்ஷன்ல வந்து இது பண்ணலாம்னு 2 பேரும் திமுகவும் பாஜகவும் திட்டமிட்டு பண்ணாங்க. திமுகவும் தோத்துது, பாஜகவும் தோத்துது, தாவேகா தான் ஜெயிச்சது. திருப்பரங்குன்றத்திலே பத்தி பேசுனீங்களா, திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுனீங்களான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க, நீங்க நல்லா நாடகம் ஆடுறீங்கன்னு நாங்க சொல்லணுமா நான் கூட கேட்டிருந்தேன். அதுல திருப்பரங்குன்றத்திலே தாவேகா தான். ஆமா ஆமா. அதே மாதிரி தோழர் ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்பு கொடுக்குறாருங்கிறத ஒரு பரப்புரையாவே செய்யறாங்க. அது அப்படி இல்லை. 2020 கோவிட் தொற்று வந்தது இல்லையா, அப்ப ஏராளமான வெளிநாட்டு இஸ்லாமிய ஆன்மீக பயணிகள், தப்லீக் ஜமாத் என்னக்கூடிய ஆன்மீக பயணிகள் 400-500 மேற்பட்ட வந்தார்கள். அப்போ ஒரு பெரிய பரப்புரை செய்யப்பட்டது. இவர்கள் கோவிட் வைரஸை பரப்புவதற்காக வந்தார்கள்னு ஒரு பெரிய அந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்த மாதிரி எல்லாம் பரப்புனாங்க. அப்ப ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு இருக்குல்ல, அது இட்ஸ் a wonderful தீர்ப்பு. என்னன்னா அவர்கள் எல்லாம் ஏதோ பயணத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க மேல போய் அபாண்டமா பழி சுமத்துறீங்களே, அவங்களெல்லாம் முதல்ல கேஸ்ல இருந்து விடுவிச்சு முதல்ல அவங்க ஊருக்கு அனுப்புங்கப்பா, அவங்க நாட்டுக்கு அவங்க குடும்பத்தோட போய் சேரட்டும், ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க அப்படின்னு அரசாங்கத்தை வந்து கண்டிச்சு அவர்கள் மேல போடப்பட்ட கேஸுகள் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி குவாஷ் பண்ண சொல்லி உத்தரவு போட்டாரு. அதை வந்து வசதியா இவங்க மறந்துடுறாங்களே. ஓகே, எப்படி அவர் நீங்க சொல்ற மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிரானவராக இருந்தா எப்படி இது வெளிநாட்டு முஸ்லீம்களுக்கு எப்படி கவலைப்படுவார் அவர்? யோசிச்சு பாருங்க தோழர். ஸோ இந்த ஸ்லாட்டர் ஹவுசஸை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு வருடம் பக்ரீத் பண்டிகை வருது. அதை வந்து அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா, இப்போ ஜமாத்துல் உலமா அமைப்பு அல்லது முஸ்லீம் கட்சிகள், உண்மையில இந்த பிரச்சனை இஸ்லாமியர்களை காயப்படுத்துச்சா? இப்போ இந்த தீர்ப்போ அதற்கு அடுத்தது தொடர்ந்து அந்த தடைன்னு சொன்னாங்க, அதெல்லாம் காயப்படுத்துச்சா? அது பெரிதா ஒன்றும் காயப்படுத்தல தோழர். எல்லாமே பலி நடந்திருக்கு. குர்பான் வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. சென்னையில் ஒரு சில இடங்கள்ல அதிகாரிகள் வந்து அந்த விலங்குகளை கொண்டு போனதா சொல்றாங்க. அது தெளிவான இது இல்லை, வழக்கு எது எங்க போட்டாங்கன்ற ஆதாரமும் கிடையாது. யாரும் டிஸ்டர்ப் ஆன மாதிரி தெரியல தோழர். அது வந்து முறைப்படி இப்ப இன்னைக்கு இந்த பிரச்சனை வருது, இதோட விட்டுட்டு அடுத்த பக்ரீத்துக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்க கூடாது. இப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மனுவை போட்டார் இல்லையா, அவர் வந்து ஒரு இந்து மக்கள் கட்சி சார்ந்த ஒரு நபர் தான் அதை போட்டிருக்காரு. அவர் வந்து 18ஆம் தேதியே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கிறாரு.
அதுக்கு பிறகு பக்ரீத்துக்கு ஒரு நாள் முன்பாக அந்த இது வந்திருக்கு. அவங்க அரசாங்கத்து அதிகாரிகள் வந்து நாங்கள் வந்து ஸ்லாட்டர் ஹவுசஸ்லாம் வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இனிமேல் வந்து பப்ளிக்கில் நடக்காமல் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு தோழர். அதை வந்து ஏற்கனவே இருந்த சட்டத்தை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தப்படுதான்றது இது எல்லாருக்குமே நல்லதானே தோழர்? ஆமாம், ஸ்லாட்டர் ஹவுஸ் நல்லா இருங்க. நானும் ஆட்டுக்கறி வாங்குறது ஸ்லாட்டர் ஹவுஸ்ல கட் பண்ணி தானே தோழர். ஆமா 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 தோழர். அங்க தோல் உரிச்சு சீல் அடிச்சு தான் வரணும். ஆமா. அப்போ ஏன் அதாவது இந்த இந்த நரேட்டிவ் பில்டர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, டேடி மீடியா. இந்த டேடி மீடியாவுக்கு எவ்வளவு பொய் சொல்லணும் அப்படின்ற ஒரு 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 டிகிரி லெவலே இல்லாம போயிட்டு இருக்கு. ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அதுதானே ஒரு ஊடகத்துடைய தர்மம். இதை வச்சு டிபேட் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே இப்போ இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸை செட் பண்ணி பழகிட்டாங்களா, இல்லை எப்பதான் இது ஸ்டாப் ஆகும்னே தெரியல சார். அது எப்போ நிறுத்த போறாங்க? மக்கள் தெளிவா இருக்காங்க. அப்படின்றத நீ ஃபேக் நரேட்டிவ் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தா அது வந்து உன்னதான் பலவீனப்படுத்துமே தவிர தாவேக்காக்கு வந்து, ஏன்னா தாவேக்கா வந்து ஆட்சி செய்வதற்கு அவகாசம் கொடுக்கணும். அவர்கள் வந்து உங்களை மாதிரி 50-60 ஆண்டு காலம் வந்து இதுல பழகினவர்கள் இல்லை, எல்லாமே இளைஞர்களா வந்திருக்காங்க. அவர்கள் சுறுசுறுப்பாக அவர்கள் வந்து போய் அரசாங்கத்தில் அவங்களுடைய கடமையை வந்து பிரமாதமா செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீ சும்மா வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி தோக்கடிச்சு விட்டீங்க, ஒரு கட்சியை தோக்கடிச்சு விட்டீங்க நீங்க ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி. முஸ்லிம் மக்கள் வந்து இந்த பொது இடத்துல தான் கொடுப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கல. நீங்க நீதிமன்ற தடை செய்தா நீதிமன்ற வாசல்ல வந்து நாங்க பலி கொடுப்போம்லாம் யாரும் சொல்லல. அவர்களுக்கும் சரியான ஒரு அமைப்பு தேவைதான் படுது தோழர். இப்ப அவர்களை பழக்கப்படுத்த வேணும் இல்லையா? இல்ல, இந்த விழா எனக்கு தெரிஞ்ச முன்பு, அதாவது அந்த ரத்தத்தை வந்து நம்மளுடைய நிலைக்கதவு வாசல்ல வந்து கையால் அச்சு பண்ணணும் அப்படிலாம் இருக்கும். அது மாதிரிலாம் இது இங்கே அது மாதிரிலாம் குரான்ல இருக்கு. அது மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை தோழர். அந்த மாதிரிலாம் இல்லை தோழர். ஒரு தியாகத்தை நினைவு கூறுவதுதான் தோழர். அதன் மூலமாக வந்த இறைச்சியை வந்து ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பது தான் அதோடைய இது. மற்றபடி நீங்க சொல்ற மாதிரியான அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. இப்போ என்னன்னா, முஸ்லீம் இளைஞர்கள் முஸ்லீம் மக்கள் மத்தியில தொடர்ந்து ஒரு அச்ச உணர்வையும் தொடர்ந்து அவங்களோட மைண்டை வந்து ஒரு 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 பிரச்சனையிலேயே வச்சிருக்கிறதுக்காக செய்யப்படுகிற இந்த விஷயங்கள் தான் தோழர். ஏன்னா இப்போ 24 மணி நேரமும் இந்த அரசாங்கம், இந்த அதிகாரிகள், இந்த காவல்துறை, இந்த கலெக்டர் எல்லாமே நமக்கு எதிராக தான் வேலை செய்யறாங்கன்னு நீ வந்து அவங்கள சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து இந்த மாதிரியான விஷயத்த வந்து பதட்டமா ஆக்கும் தோழர். பக்ரீத் வந்து ஒரு வருடமும் வருகிறது. இப்ப இந்த வாரம் இந்த வருஷம் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னு வச்சுங்க, அடுத்த வருஷத்துக்குள்ள ஸ்லாட்டர் ஹவுசஸை ஏற்பாடு பண்ண வேண்டியது யாரோட கடமை? அரசாங்கம் ஏற்பாடு பண்ணணும். அதே நேரத்தில் அதுக்கு பிரைவேட் ஸ்லாட்டர் ஹவுசஸ் வேணும்னா அது முஸ்லீம் மக்களுடைய பிரதிநிதிகள் வந்து அரசாங்கத்துக்கு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குல்ல. இப்போ டவுன் ஹாஜின்னு இருப்பாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஹாஜி இருப்பாங்க. அவங்க வந்து அரசாங்கத்தோட பேசி எங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்லாட்டர் ஹவுசஸ் ரெடி பண்ணி கொடுங்கன்னு பேசினா அது அடுத்த வருஷத்துக்குள்ள ரெடி ஆயிடலாம் தோழர். அப்ப அடுத்த வருஷம் பிரச்சனையாகும். இன்னைக்கு மட்டும் இந்த பிரச்சனை பேசிட்டு அதோட மறந்துட்டு திருப்பி அடுத்த வருஷம் பிரச்சனை போகக்கூடாது. ஏன்னா விலங்குகள் பாதுகாப்புன்ற பேர்ல அடுத்த வருஷமும் யாராவது ஒரு மனு போடுவாங்க தானே. அதனால அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அமைப்புகள் இது இந்த வேலையை செய்யணும். ரெண்டாவது, இவங்க பசுக்களை தான் பலியிடுறாங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? பசுக்கள் தான் பலியிடலன்னு, பசுக்களே பலி இல்ல தோழர். பசுக்களை பலியிடுறதே இல்ல, எருதுகளை தான் பலியிடுறாங்க, ஆடை தான் பலியிடுறாங்க. இங்க பிரச்சனை இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பேசப்படுறதே கவ் அண்ட் காஃப். அது நடைமுறையிலே இல்ல. இப்ப நடைமுறை என்ன, எதுக்காக வந்து ஒருவேளை அப்படி அனிமல்களை வந்து கைப்பற்றி இருந்தா அந்த கைட்லைன்ஸ் படி பின்பற்றாமல் ஸ்லாட்டர் ஹவுசஸ்ல இல்லாமல் பிரைவேட்டா எங்கேயாவது வீடுகள்லையோ எங்கேயோ பண்ணியிருந்தா தான் அதை எடுத்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கிராமங்கள் எல்லாம் பண்ணா அது தெரியாது. சென்னைக்குள்ள வந்து பண்ணும்போது இடம் நெருக்கடி இருக்கு. ஒரு இடத்துல பண்ணா பக்கத்து வீட்டு மாடியில இருந்து அதை பார்ப்பாங்க. ஆமா, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அந்த கழிவுகளை வந்து நீங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க சென்னையில? அதுக்கப்புறம் அதை எப்படி கழுவி அந்த இடத்த கிளீன் பண்ணுவீங்க? இதெல்லாமே எல்லாருக்குமே நல்லது தானே, ஹைஜீனிக் எல்லாருக்குமே நல்லது தானே தோழர். இப்போ மக்களை வந்து பழக்கப்படுத்த வேணும், அதுதான் முக்கியம். இப்போ முதல்ல வந்து திருமணம், டைவர்ஸ் ரெண்டுமே வந்து ஷரியத் கோர்ட்டில் பண்ணிக்கிறான்னு இப்போ ஜமாத்துகளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து திருமணம் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், ஆனால் டைவர்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியாதுன்னு ஒரு ரூல் வந்த பிறகு மக்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுது. ஆமாம், டைவர்ஸ் ஆகுதா, நம்ம வந்து முறைப்படி ஹாஜிட்ட போயிட்டு மனு கொடுத்து குலாவோ தலாக்கோ வாங்கினாலும் அதை கோர்ட்டில் கொண்டு போய் போட்டு டிக்ளரேஷன் போட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறைக்கு மக்கள் பழக்கமாயிட்டாங்க. அந்த மாதிரி ஆடு பலி கொடுப்பது, பக்ரீத் பண்டிகையில் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவது, மக்களை பழக்கப்படுத்த வேண்டியது அமைப்புகளுடைய அரசாங்கத்துடைய அமைப்பும் அரசாங்கமும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணித்தோழர். ஓகே தோழர், ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். தொடர்ந்து பேசுவோம். நன்றி தோழர்.